ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நேற்று 22ஆம் தேதி நடந்தது. 23 எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்புட்ஸ் எடுத்து பார்த்தோம். அதுபோக நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த அனலைஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறக்கூடிய, இப்போ நம்ம ஆலன் ஆகட்டும், இல்லைனா வந்து நமக்கு ஆகாஷ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான ஹையர் ட்ரெயின் பண்ணக்கூடிய ட்ரெயினர்ஸ்டேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எவாலுவேஷன்ஸை வந்து நம்ம ஒரு இன்புட்டாக வாங்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ட்ரெயினர்ஸ் இன்புட் அண்ட் கொஷினை ஃபேஸ் பண்ணி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இன்புட் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் பீகாரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்புட்ஸ் வாங்கியிருந்தோம். அது போக நம்ம வந்து இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்புட்ஸ் வாங்கியிருந்தோம். கர்நாடகா நம்ம பக்கத்தில் பெங்களூர் சைட்லேருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம தமிழக மக்கள், நம்ம தமிழக ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க எப்படி பண்ணியிருக்காங்கிற இன்புட்ஸும் எடுத்திருந்தோம். இந்த இன்புட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக இந்த எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால 99% இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1% டீவியேஷன்ஸ் அப்படி இப்படி இருக்கலாம், பட் இது ஒரு கெஸ். அப்படிதான் ஃபைனலாக கொஸ்டின் பேப்பருக்கான அந்த அனாலிசிஸ் அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வெளியில் வரும்போது இன்னமும் வந்து நமக்கு கிளாரிட்டியாக எப்படி இருக்குது, எப்படி ரைஸ் ஆகும்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3 வருஷமாகவே நம்ம பார்க்கின்ற பொழுது 5 வருஷம் டேட்டா நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக 3 வருஷம் பார்க்கும்பொழுது இந்த 3 வருஷத்துலையுமே வந்து எனி கேட்டகரி, அது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எக்கனாமிக் வீக் செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ அதர் கேட்டகரி எல்லா கேட்டகரியிலுமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த 3 வருஷமாகவே ஸ்லைட்டாக அதிகமாகிட்டு தான் வந்திருக்கே தவிர டிப் அப்படிங்கிறது வரலை. ரெண்டாவது, கட் ஆஃபை வந்து டிசைட் பண்ணுற ஒரு பேப்பர் எப்பவுமே வருஷம் வரும். அந்த மாதிரி இந்த வருஷம் கட் ஆஃபை டிசைட் பண்ண பேப்பர் டஃப்பான பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக, அதாவது மாடரேட் அண்ட் டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுல ஈஸியான பேப்பர் எப்படி அப்படின்னு பார்த்தா கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக வந்ததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரினால நிறைய மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கெமிஸ்ட்ரியில மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், மேக்ஸ்ல மார்க் புல் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரிக்காக நம்ம தெரியுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அனலிஸ்ட் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான பாட்டு இந்த இப்போ நடந்த எக்ஸாமினேஷன் ஸ்பேஸ் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி சிலபஸில் அலைன் பண்ணி இருந்ததாக தான் மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன ஒரு இன்புட். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழக ஸ்டூடெண்ட்ஸுமே கூட என்சிஆர்டி சிலபஸை நம்ம ஓரளவுக்கு எடுத்து படிச்சிருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு வந்து பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கட்டாயமாக வந்து நமக்கு ஈஸியாக வந்து எடுத்துருக்க முடியும். த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேர்ட் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நல்லபடியாக எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த ட்ரெயினர்ஸ் வந்து சொன்ன ஒரு இன்புட்டாக இருந்துச்சுங்க. இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் அப்படிங்கக்கூடிய பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து இடம் பெற்றிருந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை தனிப்பட்டவரை மேக்ஸை மட்டும் தனியாக பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மாடரேட்டு தாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கெல்லாம் மாடரேட்டு, கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் டிஃபிகல்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க பெருசாக பேசியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த டைமிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் ஆஃப் சால்விங் இருந்தது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து கொஷின் வந்து மாடரேட் அண்டு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற பாயிண்ட் இல்லை, அதர்வைஸ் ஈஸி டு மாடரேட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிசிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபிசிக்ஸ் நல்லாவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. சில பேர் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் மாடரேட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ஈஸினஸ் அப்படின்னு மொத்தத்தில் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியில் ஈஸினஸ் இருந்தது. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் சூப்பர் அப்படின்னாங்க. ஆனால் மேக்ஸை பொறுத்தவரை தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டதாக வந்து சொன்னாங்க. இதுதான் ஜென்ரிக்காக அவங்கள்ட்ட கேட்டது. கொஸ்டின் கவரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கால்குலஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து அதிகமான இன்புட்ஸ், அதாவது வந்து 35% வெயிட்டேஜ் வந்து கால்குலஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். 10% வந்து கிட்டத்தட்ட ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து வந்து கேட்டிருக்கிறாங்க. 5% அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது உங்களுக்கு 3D ஜியாமெட்ரி கோஆர்டினேட்ஸ் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3D வெக்டார் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் இருந்து ரிமைனிங் வந்து எல்லா பக்கமும் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் கவரேஜ் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி, மேட்ரிக்ஸ், அல்ஜிப்ரா, கால்குலஸ், 3D ஜியாமெட்ரிஸ் இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமான கொஷின்ஸ் இருந்ததாக வந்து மேக்ஸில் வந்து சொல்கிறாங்க.
ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் பார்க்கும்போது வந்து கான்செப்ஷனல் கொஸ்டின்ஸ், கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இடம் பெற்றிருந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸு, மாடர்ன் ஃபிசிக்ஸ், வேவ், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொஷின் கவரேஜஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததாகவும், இஎம்ஐ, மேக்னெட்டிக் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டச் ஆகலை, இந்த ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கும்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த 3 பார்ட்டில் ஆர்கானிக் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து 30% வெயிட் இருந்ததாகவும், இன்ஆர்கானிக் பார்ட்டில் வந்து ஒரு 35% வெயிட் இருந்ததாகவும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 35% வெயிட்டேஜாகவும், கொஷின் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப மாடரேட்டான கொஸ்டின், ரொம்ப ஸ்டாண்டர்டாக வெல் பேலன்ஸ்டு கொஸ்டினாக இருந்ததா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு மேக்ஸ் டஃப்பாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது. இதுவுமே நார்த் இந்தியாவில் கேட்கும்போது கூட மேக்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது, பட் டைமிங் தான் அவங்களால வந்து மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து நார்த் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம இந்த கொஷின் இது வரைக்கும் எழுதின எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம வந்த அவுட்புட். ஸோ இதை வச்சு கடந்த 3 வருஷமாக எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தா 2021 நம்ம ஒரு ஜென்ரல் கேட்டகரி எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். உங்களுக்கு 88.4% வந்து உங்களுக்கு ஒரு கட் ஆஃபாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பர்சன்டைலில். அதே மாதிரி 22 பார்க்கும்போது 90.7 தட் இஸ் அ ரைஸுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ரைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. 22க்கும் 23 கம்பேர் பண்ணும்போது அகைன் வந்து ஒரு ரைஸ் நமக்கு 3 மார்க்ஸ் 3% அளவுக்கு வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக பார்க்க முடியுது. ஸோ 24 எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு வரும்போது கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சு இந்த முடிவில் இந்த நேரத்தில் சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா ஈஸி அப்படிங்கிற பார்ட் இருக்குது, கொஷின் ரொம்ப டஃப்னு யாருமே இங்கே சொல்லலை. அதனால கொஷின் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கெஸ் தானே தவிர இன்னும் அடுத்த ஃபேஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஜேஇஇ பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த கேம்பஸில் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், தமிழகத்தில் பொறுத்தளவும் சரி, இந்தியாவில் பொறுத்தளவும் சரி, இன்றைக்கி ஐஐடி, என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் நம்ம மார்க்குக்கு எந்த காலேஜுக்கு போகலாம், எந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணலாம், ஒரு நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் போடும்பொழுது வந்து நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ நம்ம போகும்போது நம்ம என்ன மாதிரியான சாய்ஸ் வந்து நம்ம ஜோசா கவுன்சிலிங்கில் நம்ம போடணும், இப்படிங்கிற எல்லா விதமான இன்புட்ஸுமே நம்ம சேனலில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். வேறு ஏதாவது நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு கேம்பஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த கேம்பஸில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்ட்டை பேசணும், இல்லை வந்து என்கிட்ட பேசினா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சுப்பேன், அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் லிங்க் வேணும், அவங்ககிட்ட நான் 1-to-1 பேசணும்னா எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு குளறுபடி வந்து இன்னைக்கு ஜேஇயில் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் இருந்தது வந்து பார்த்தோம். அதனால இந்த டெக்னிக்கல் எரர் இருந்ததுனால பெங்களூரில் நடந்த ஒரு சென்டரில் மட்டும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியல. அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணி நெக்ஸ்ட் 28-29 தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே செப்பரேட் அட்மிட் கார்டு அப்படின்னு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேச முடிந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை, see you.